ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க மந்திரக்களி வரேன்னு சொல்லிச்சு, இன்னும் காணோம்? இல்லை வந்துடுவாங்க. நீ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. சரி பார்பி, நான் போய் கொஞ்ச நேரம் சேரில் உட்காடுறேன். எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது. சரிங்க. அவங்க என்ன சொன்னாங்க? கோலம் போட்டு எலுமிச்சப்பழம் 4 பக்கமும் வச்சு நடுவில் தேங்காய் வைக்க சொன்னாங்க. அவ்வளோதானே? நான் பண்ணிடுறேங்க. கோலமெல்லாம் போட்டாச்சு. சின்ன கோலமோ பெரிய கோலமோ ஏதோ ஒரு கோலம் போட்டுட்டேன். சின்ன கோலமாக இருந்தா என்ன, பெரிய கோலமாக இருந்தா என்ன பார்பி? எதனாவது ஒரு கோலத்தை போடு. அம்மா, நீங்க போடுற கோலம் அழகா இருக்குமா? பேய் அந்த கோலத்துல உட்காருமாமா? பேயெல்லாம் உட்காருமான்னு எனக்கு தெரியாதுடா கண்ணு. அவங்க சொன்னாங்க, நம்ம செய்கிறோம். இந்த தேங்காயெல்லாம் நடுவில் வச்சு சுற்றி எலுமிச்சை பழம்லாம் வைக்க சொன்னாங்க. அதை தான் நம்ம செய்யணும். பேயெல்லாம் உட்காருதா இல்லையான்னு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அடடே, நீங்களே வந்துட்டீங்களா? வாங்க பாட்டி, வாங்க வாங்க. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். சரி, நீங்கள் எல்லாம் ஓரமாக போய் உட்காருங்க. நான் போய் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பேயை காப்பாற்றியதுக்காக பேயே உங்கள் பொண்ணு குரலில் கத்தும். ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே வரக்கூடாது. பேயை காப்பாற்றியதுக்காக பேய் எப்படி வேணாலும் ட்ராமா போடும். அதெல்லாம் நீங்கள் நம்பி கிட்ட வராதிங்க, சரியா? சின்ன பொண்ணு மாதிரி நடிக்கிறியா? நீ என்னதான் நடிச்சாலும் நான் நம்பிடுவேன் நினைச்சியா? ஒழுங்கு மரியாதையா இந்த சின்ன பொண்ணு உடம்புல இருந்து போயிடு, இல்லைன்னா உன்னை அழிச்சிடுவேன். உன் மேல இந்த சக்தி வாய்ந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு உன்னை இங்கேயே விரட்டி எடுத்துருவேன். இந்த மாதிரி தான் மாற்றி உங்கள் பொண்ணு வயசில் பேசணும். நீங்களாம் வந்து நம்பிடாதீங்க. அதனால நான் பேய் ஓட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் 3 பேரும் வெளியில் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரும் உள்ளே வாங்க. போங்க சீக்கிரம் வெளியே. சரிங்க பாட்டி, நான் வெளியில் போகிறேன். தங்கச்ச பத்திரமா பார்த்துக்கங்க பாட்டி. அவங்கள ரொம்ப படிக்காதீங்க பாட்டி. தங்கச்சி பாவம் பாட்டி. சரிங்க பாட்டியம்மா, நாங்கள் வெளியில் இருக்கிறோம். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுங்க, நாங்கள் உள்ளே வந்துடுறோம். சரிங்க பாட்டியம்மா, நானும் போகிறேன். பொம்மி பேயே, நீ சீக்கிரமா இந்த சின்ன பொண்ணு உடம்புல இருந்து போயிடு. சின்ன பொண்ணு உடம்புல வந்து இருக்கிற உனக்கு மனசாட்சி இல்லையா? சின்ன பொண்ணை இவ்வளோ சித்திரவதைப்படுத்துற. என்னை உடுடி, என்னை எங்கடி தூக்குற? இதுக்குதான் நான் பயப்பட மாட்டேன்டி. என்னை உடுடி, என்னை ஏண்டி இப்படி தூக்குற? ஐயோ எம்மா வலிக்குதே. என்னை மேலேருந்து கீழே போட்டாலே. ஐயோ, என்னை தூக்கி அடிக்கிறாளே. அம்மா வலிக்குதே, என்னை உடடி. ஐயோ பேயாத்தா, என்னை விட்டுடாத்தா. இனி உன் பக்கமே வரமாட்டேன். என் காலு கிழிஞ்சிடும் போது தலைக்கீழ கொடலாம் வந்துடும் போல. என்னை விட்டுடம்மா அம்மா தாயே. என்னை தலைகீழ தொங்க விடாதம்மா. வாயிலேயே கொடல்லாம் வந்துடும் போல. என்னை விட்டுடுமா, நான் வயசானவம்மா. ஐயோ அம்மா மிதிக்காதம்மா தாயே, மிதிக்காத. ஐயோ இடுப்பு உடச்சு போச்சு, உடஞ்சிருச்சு. முடி வலிக்குதுமா. ஐயோ முடிய பிடிச்சி தூக்காதம்மா வலிக்குதுமா, தூக்காதம்மா. ஐயோ கேள்வி, இப்படி என்கிட்ட அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டியே. என்ன ஓட்றன்னு? எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என்னை விட்டுடுமா. நீ சின்ன பொண்ணு, நீ சின்ன பேய் அப்படின்னு நினைச்சு தப்பா எதை போட்டுட்டோமா. என்ன விட்டுடுமா. ஐயோ அம்மா முடி வலிக்குது. ஓடி போயிடு. விடுமா.
அவங்க கிட்டலாம் சொல்லி வை, என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. நீ அவங்கள்ட்ட பேய ஓட்டிட்ட கூட சொல்லிக்கோ, ஆனா அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் இந்த பொண்ணு உடம்புல தான் இருப்பேன். சரியாத்தா சரி, நீ சொல்ற மாதிரியே நான் சொல்லிடுறேன். என்னால உன்கிட்ட அடி வாங்க முடியல, என் இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு. நீ சொன்னதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என்னை விட்டுடுமா தாயே, நான் இந்த வீட்ல இருந்து ஓடி போயிடுறேன். இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். பார்பி எங்கம்மா இருக்க? வாமா. பாட்டி பாட்டி பேயை ஓட்டிட்டீங்களா பாட்டி? பேயெல்லாம் ஓட்டிட்டம்மா. ஆனால் ஒன்று, உங்கள் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. எங்கேயாவது வெளியிலலாம் கூட்டிகிட்டு போங்க. பழைய கதையை பற்றி பேசாதீங்க, பேயை பற்றியும் பேசாதீங்க. இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருங்க. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருங்க. எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு அடிக்கடிக்கு வாங்க. அப்போ தான் உங்கள் பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரிங்க பாட்டியம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் பாட்டியம்மா. இனிமேல் என் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்கள் பேமெண்ட்டு எவ்வளோ பாட்டி? 10,000 ரூபாய் தான் பார்பி கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பேயை ஓட்டியிருக்கேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தாங்க. சரிங்க பாட்டி, நீங்கள் வீட்டுக்கு போங்க. சரி, வீட்டுக்கு நான் ஈவினிங்குள்ளே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாட்டி. சரி பார்பி, வா நம்ம குழந்தைய போய் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கிறா. ஆமாங்க, நம்ம பொண்ணு நல்லா அமைதியாக கம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க. அணுவுக்கு பிடிச்ச இடமா பார்த்து நம்ம எங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். சரியா? சரிங்க. சரி பார்பி, பாப்பா இப்போ ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம அப்புறமா எங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம்.